முக்கிய செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்குமாறு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அழைப்பு. தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை வேண்டுகோள். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் அறிவிப்பு. மோடியின் விளக்கத்தை நிராகரித்ததால் புதிய சர்ச்சை. அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் பேசியது என்ன? நாட்டு மக்களிடம் உண்மையை கூறுமாறு பிரதமருக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல். தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளுக்கு வருடாந்திர பாஸ் வணிக பயன்பாட்டு வாகனங்களுக்கு பொருந்தாது என நிதின் கட்கரி அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக போரை நிறுத்திவிட்டு சமரச முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா வலியுறுத்தியுள்ளது. அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவோ கையெழுத்திடவோ ஈரான் மறுத்து வருகிறது. இதையடுத்து கடந்த 6 நாட்களாக அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இதுவரை 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் எந்த நேரத்திலும் ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்கள் அதிபர் ட்ரம்பிடம் கேட்டபோது தான் என்ன செய்வேன் என்று யாருக்கும் தெரியாது என்று அவர் சூசகமாக பதில் கூறியுள்ளார். ஈரானின் போர்டோ மலைப்பகுதியில் பூமிக்கடியில் பல 100 அடி ஆழத்தில் ரகசியமாக அமைக்கப்பட்டுள்ள அணுசக்தி செறிவூட்டல் மையத்தை அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் என்ற வெடிகுண்டால் மட்டுமே தகர்க்க முடியும் என கூறப்படுகிறது. இதனால் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்குமாறு அமெரிக்காவை இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது. ஈரானின் கடைசி அத்தியாயத்தை அதன் உயர் தலைவரான அயத்துல்லா கொமேனி எழுதி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக போரை நிறுத்திவிட்டு அமைதிக்கான பாதையை நாட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஈரானில் மருத்துவ மாணவர்கள் விடுதி மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் இந்திய மாணவர்கள் 5 பேர் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் மத்திய அரசு மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளது. ஈரான் மற்றும் ஆர்மீனியாவில் உள்ள இந்திய தூதரகங்களின் உதவியுடன் வடக்கு ஈரானில் உள்ள கல்வி நிலையங்களில் பயின்று வந்த 110 இந்திய மாணவர்களை இந்தியா பாதுகாப்பாக மீட்டுள்ளது. சாலை வழியே அவர்களை ஆர்மீனியா தலைநகர் எரவனுக்கு அழைத்து வந்த நிலையில் தற்போது அங்கிருந்து இந்தியா அழைத்து வரப்படுகின்றனர். மேலும் ஈரானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக 9891281091 98111281 ஆகிய தொலைபேசி எண்களில் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்யவில்லை என அதிபர் ட்ரம்பிடம் பிரதமர் திரு மோடி தொலைபேசியில் கூறியதாக மத்திய அரசு தெரிவித்த நிலையில் தானே போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் வர்த்தகத்தை காரணம் காட்டி இரு நாடுகளிடையே போர் பதற்றத்தை தான் தடுத்து நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். கனடாவில் நடைபெறும் G7 மாநாட்டில் திரு மோடி ட்ரம்ப் சந்திப்பதாக இருந்த நிலையில் முன்னதாகவே ட்ரம்ப் அமெரிக்கா புறப்பட்டார். எனினும் ட்ரம்பின் வேண்டுகோளை ஏற்று அவருடன் பிரதமர் திரு மோடி தொலைபேசியில் சுமார் 35 நிமிடங்கள் உரையாடியதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா எந்த நாட்டின் மத்தியஸ்தத்தையும் ஏற்காது என்றும் சண்டை நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்ததன் பேரில்தான் தாக்குதலை நிறுத்தினோம் என்றும் ட்ரம்பிடம் பிரதமர் திரு மோடி எடுத்துக் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். सीधे भारत और पाकिस्तान के बीच दोनों सेनाओं की एग्जिस्टिंग चैनल्स के माध्यम से हुई थी और पाकिस्तान के ही आग्रह पर हुई थी. प्रधानमंत्री मोदी ने जोर देकर कहा कि भारत ने न तो कभी मध्यस्थता स्वीकार की थी, न करता है और न ही कभी करेगा. इस विषय पर भारत में पूर्ण रूप से राजनीतिक एकमत है. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலை நிறுத்த அமெரிக்கா எந்த மட்டத்திலும் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதையும் அதிபர் ட்ரம்பிடம் பிரதமர் திரு மோடி தெளிவுபடுத்தியதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார். இதனிடையே பிரதமர் திரு மோடி பேசியதற்கு முரணாக 2 அணு ஆயுத நாடுகள் இடையேதான் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாக அதிபர் ட்ரம்ப் நேற்று 15வது முறையாக கூறியுள்ளார்.
பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு வெள்ளை மாளிகையில் அவர் விருந்து அளித்த பிறகு இவ்வாறு கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திரு மோடி தனது மிகச்சிறந்த நண்பர் என்றும் பாகிஸ்தானை தமக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே போர் தடுக்கப்பட்டது குறித்த ட்ரம்பின் கருத்துக்கு பிரதமர் ஏன் இத்தனை நாட்கள் பதில் கூறாமல் மௌனம் காத்தார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். ட்ரம்புடன் பிரதமர் பேசியது தொடர்பாக அவர் நாடு திரும்பியதும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அல்லது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி ஆக்கப்பூர்வ விவாதத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். பிரச்சனைகளுக்கு போர்க்களம் மூலம் தீர்வு காண முடியாது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். சைப்ரஸ், கனடா, குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு மோடி கனடாவின் கன்னாகஸ் நகரில் நடைபெற்ற G7 மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியபோது தீவிரவாதிகளை ஆதரிக்கும் நாடுகள் மீது கடும் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தினார். தீவிரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடாது என்றும் அந்த தவறை செய்தால் வரலாறு எவரையும் மன்னிக்காது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதையடுத்து கனடா பிரதமர் கார்னியை சந்தித்து பேசிய திரு மோடி இந்தியா கனடா இடையே மீண்டும் தூதரக உறவை மேம்படுத்த ஒப்புதல் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து குரேஷியாவுக்கு சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கு அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளன்கோவிச் நேரில் வந்து திரு மோடியை வரவேற்றார். ஐரோப்பாவின் மதிப்புமிக்க கூட்டாளியான குரேஷியாவுக்கு வந்த முதல் இந்திய பிரதமர் என்ற சிறப்பை பெற்றுள்ளேன் என தமது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு மோடி விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்ற ஆண்ட்ரேஜ் பிளன்கோவிச்சுக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து குரேஷியா பிரதமருடன் இணைந்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கல்வி மற்றும் விண்வெளி துறையில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை பகிர்ந்து கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இது தொடர்பாக பேசிய பிரதமர் திரு மோடி பாதுகாப்பு துறையில் நீண்டகால ஒத்துழைப்புக்காக புதிய திட்டம் செயல்படுத்த என்றும் பொருளாதாரம் சார்ந்த பரஸ்பர வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஐரோப்பாவாக இருந்தாலும் ஆசியாவாக இருந்தாலும் பிரச்சனைகளை போர்க்களம் மூலம் தீர்க்க முடியாது என்றும் திரு மோடி குறிப்பிட்டார். சுங்கச்சாவடியில் கார்களுக்கான வருடாந்தர பாஸ் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கு ஆதரவு, எதிர்ப்பு என மாறுபட்ட கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் 1041 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 72 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு மொத்தம் சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்து வருகிறது. இந்நிலையில் ஃபாஸ்டேக் மூலம் 3000 ரூபாய் செலுத்தி கார்களுக்கு ஓராண்டுக்கான பாஸ் பெறும் நடைமுறை விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவித்துள்ளார். இந்த பாஸ் மூலம் 200 முறை சுங்கச்சாவடியை கடக்க பயன்படுத்தலாம் அல்லது ஓராண்டு வரை பயன்படுத்தலாம் என்று அவர் தமது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடியே வேண்டாம் என்று லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் தரப்பில் கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் ஆண்டு பாஸ் முறையை அமல்படுத்தக்கூடாது என்று பொதுமக்களில் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். ரோடுன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டியது. டோலே தப்பு. ஆனால் அந்த தப்பே எந்த விதமான மக்களுக்கு அதை அப்படியே பழக்கி விட்டு அவங்கள இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோலில் 200 முறையா 300 முறையான்னு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க. டோட்டலாக எது தப்பு எது ரைட்டுன்னே தெரியாத அரசாங்கம். நம்ம ஒன்ஸு டோலே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. அதே நேரத்தில் நீண்ட தூர பயணம் செல்வோர் மற்றும் சுங்கச்சாவடி உள்ள சாலைகளை அடிக்கடி கடக்க வேண்டிய நிலை இருப்பவர்களுக்கு சுங்கச்சாவடி கட்டணம் பெரும் சுமையாக இருந்து வரும் நிலையில் வருடாந்திர பாஸ் முறை அவர்களுக்கு பெரும் பலனை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3000 ரூபாய் டோல்கேட்டுக்கு ரீசார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். நாங்களாம் மாசத்துக்கே 3000 ரீசார்ஜ் பண்ணிலாம் போறோம். அதேமாரி இப்போ முன்னாடியே நம்ம காசு போட்டு வைக்கணும். நம்ம காசு போட்டு வைக்கலன்றப்ப நம்மளுக்கு டைமிங்லாம் வேற வேஸ்ட் ஆகுது. அதனால நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான், நல்ல விஷயம். வருடாந்திர பாஸை தனிநபர் ஒருவர் முழுமையாக பயன்படுத்தினால் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 9000 ரூபாய் வரை சேமிக்க முடியும் என கூறப்படுகிறது. எனினும் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் கார், வேன் மற்றும் சரக்கு வாகனங்கள் வருடாந்திர பாஸ் முறையை பயன்படுத்த இயலாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 1132 இடங்களில் உள்ள காலனி மற்றும் சாதி பெயர்களை நீக்கி தலைவர்கள், வரலாறு, நிலம் உள்ளிட்ட பெயர்களை வைக்க நகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலனி என்ற வார்த்தையை அரசு ஆவணங்கள் மற்றும் பொது பயன்பாட்டிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த அறிவிப்பின்படி மாநகராட்சி, நகராட்சிகளில் 1132 இடங்களில் உள்ள காலனி மற்றும்
மற்றும் சாதி பெயர்களை நீக்குவதற்கான முதற்கட்ட பணிகளை அரசு தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்களுக்கு நகராட்சி நிர்வாக இயக்குநர் திரு சிவராசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சாதி பெயரை நீக்கி அதற்கு பதிலாக பூக்கள், மரங்கள், தலைவர்கள், வரலாறு, நிலம் மற்றும் இயற்கை அடிப்படையில் பெயர்களை வைக்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பெயர்களை மாற்றம் செய்ய மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் அந்தந்த பகுதியில் இந்த கருப்பொருளை மையமாக வைத்து பொதுமக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் ஒப்புதல் பெற்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அதனை அந்தந்த உள்ளாட்சி மன்றத்தில் வைத்து மாற்று பெயர் சூட்டி கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இதற்கு அந்தந்த தெருவில் குடியிருக்கும் நபர்களின் பெரும்பான்மை ஒப்புதல் பெறப்பட்டால் போதுமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய பெயர்களை சூட்டி கருத்துருவை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காலனி மற்றும் சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான அரசாணை விரைவில் வெளியாக உள்ளது. அதன் அடிப்படையில் புதிய பெயர்களை சூட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மாம்பழம் தேக்கம் தொடர்பான பிரச்சினை அரசின் முயற்சியால் முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் அதில் அரசியல் செய்ய நினைத்த எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவது தேவையற்றது என வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாம்பழம் விலை தொடர்பாக விளக்கமளித்துள்ள அவர், பருவநிலை உகந்ததாக அமைந்ததால் மாம்பழ உற்பத்தி ஹெக்டேருக்கு 8 டன்னாக அதிகரித்ததாக கூறியுள்ளார். இதனால் மாம்பழ கூழ் உற்பத்திக்கான பெங்களூரா ரக மாம்பழம் கொள்முதல் செய்யப்படாமல் தேக்கம் அடைந்தன என்றும், பேச்சுவார்த்தைக்கு பிறகு நிறுவனங்கள் நியாயமான விலைக்கு கொள்முதல் தொடங்கிவிட்டதால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைத்திடும் சூழல் உண்டாகியுள்ளதாக திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசின் முயற்சியால் விவசாயிகள் மாம்பழ விற்பனை செய்வதை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் மக்களை குழப்பி வருவதாக அவர் சாடியுள்ளார். மேட்டூர் அணை மற்றும் கல்லணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை நேரடி விதைப்பு பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. திருச்சி கல்லணையை வந்தடைந்த நீரை டெல்டா பாசனத்திற்காகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான எழிலூர், நுணாக்காடு, மாங்குடி, கொத்தமங்கலம், ஆட்டூர், பள்ளங்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளில் நிலத்தை டிராக்டர் கொண்டு உழுது தற்போது குறுவை நேரடி விதைப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்ததை வைத்து தீவிரமாக நேரடி விதைப்பு செய்து வருகிறோம். எங்களுக்கு வடிகால் வசதி வெங்காயத்தாமரை மண்டி கடுமையாக கிடப்பதால் பின்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வெங்காயத்தாமரை அகற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தூர்வாறு செய்யணும். எல்லா வாய்க்காலையும் தூர்வாறு செஞ்சால் தான் விவசாயம் நாங்கள் உங்களால் பாசன வசதியில் நாங்கள் பயனடையலாம். இப்போ உங்களை நம்பி நாங்கள் குறுவையும் சாகுபடி செஞ்சுருக்கோம். அந்த தடவை குறுவை சாகுபடியை நல்ல விதமாக நாங்கள் அறுத்து பலனடையணும்னா நீங்கள் அதேமாதிரி எங்களுக்கு தண்ணி முழுமையாக கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் வசதி செஞ்சு கொடுக்கணும். இதேபோன்று திருவாரூர் மாவட்ட குறுவை சாகுபடிக்கு நீடாமங்கலம், மூணாறு தலைப்பிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் உரிய காலத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தொடங்க ஏதுவாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கூறினர். தண்ணி திறந்துவிட்டு திருவாரூரில் இருக்கிற விவசாயிகள் முழுமைக்கும் மகிழ்ச்சியாக இதை கொண்டாடுகிறார்கள். அதுபோல் விவசாயிகளுக்கான உர மானியம், விவசாயிகள் தட்டுப்பாடு நமக்கு உரம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட வேண்டும். அனைத்து பகுதி விவசாயிகளும் ஜூன் போல தண்ணி திறந்தது மகிழ்ச்சியாக பயிர் சாகுபடிதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மூணாறு தலைப்பிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை செல்ல நீர்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொது இடங்களில் நடப்படும் கொடி கம்பங்களுக்கு கட்டணம் வசூலிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. தமிழகத்தில் பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்குள் அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற உத்தரவு முழுமையாக அமல்படுத்தப்படாதது குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதி திரு இளந்தரையன், அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்குள் கொடி கம்பங்களை அகற்றாவிட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் கொடிக்கம்பம் அமைக்க ஏன் கட்டணம் வசூலிப்பதில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதி, பொது இடங்களில் நடப்படும் கொடிக்கம்பங்களுக்கு 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்க உத்தரவிட்டார். அதேபோல பொது இடங்களில் நடைபெறும் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கும் வாடகை வசூலிக்க அவர் அறிவுறுத்தினார்.
திருச்சியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பிரதான பாலக்கரை சாலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டன. அவை சரிவர மூடப்படாததால் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் இந்த சாலையை சீரமைக்க கோரி பலமுறை அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் வியாபாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்க உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விபத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் சாலையை உடனடியாக சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பாலக்கரையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் புழுதி பறந்து குடியிருப்புகள் மற்றும் கடைகளில் படிந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சமரசம் எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விளைநிலங்கள் வழியாக எரிபொருள் கொண்டு செல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கேரளாவின் கொச்சி முதல் கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி வரை குழாய் மூலம் எரிபொருள் கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 60 கிலோமீட்டர் நீளத்துக்கு விளைநிலங்கள் வழியாக குழாய்கள் செல்ல உள்ளதால் விளைநிலங்கள் பாதிக்கும் என விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 9வது நாளாக நேற்று பிச்சை எடுத்து விவசாயிகள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். எரிவாயு குழாய்களால் விவசாயம் பாதித்து வாழ்வாதாரம் இழந்தால் பிச்சை எடுக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுவார்கள் என்பதை உணர்த்தவே பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் கூறினர். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இடம்பெறும் இந்திய வீரர்கள் யார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. முதல் டெஸ்ட் லார்ட்ஸில் நாளை துவங்குகிறது. இதற்கான இந்திய அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் என மூத்த வீரர்கள் ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் இளம் வீரர்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. முதல் டெஸ்டில் பங்கேற்கும் 11 பேர் கொண்ட இங்கிலாந்து அணியில் ஜாக் கிரவுலி, பென் டக்கெட், ஒலி போப், ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், பென் ஸ்ட்ரோக், ஜெமி ஸ்மித், கிறிஸ் வோக்ஸ், பிரைடன் கிராஸ், ஜோஸ் டங், ஷோஹப் ஹசீர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்து வீரர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் இந்திய வீரர்கள் இன்று அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்தில் இந்திய அணி பங்கேற்ற 66 டெஸ்டில் 9 தான் வென்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக இரு அணிகள் மோதிய 136 டெஸ்டில் இந்தியா 35 போட்டிகளிலும் இங்கிலாந்து 51 போட்டிகளிலும் வென்றுள்ளன. முதல் டெஸ்ட் போட்டிக்கான பிட்ச் பொதுவாக வறண்டிருக்கும் என்றும் டாஸ் வென்றால் பந்து வீச்சை தேர்வு செய்யும் அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என பிட்ச் பராமரிப்பாளர்கள் கணித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் மீண்டும் வெயில் மெல்ல தலை காட்ட தொடங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை சற்று குறைய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் நேற்று 7 இடங்களில் 100 டிகிரி வெயில் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், மதுரை விமான நிலையம், ஈரோடு, வேலூர் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. நுங்கம்பாக்கம், கடலூர் மற்றும் தூத்துக்குடியில் வெயில் சதமடித்தது. இதனிடையே வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று கணித்துள்ள வானிலை மையம் சென்னையில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக போரை நிறுத்திவிட்டு சமரச முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா வலியுறுத்தியுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்யவில்லை என மத்திய அரசு தெரிவித்த நிலையில் தானே போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வருடாந்திர பாஸ் வணிக பயன்பாட்டு வாகனங்களுக்கு பொருந்தாது என அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.